கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் அந்த மலையாள ஜெயிலில் வந்துட்டு வார்டன்மார்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்துட்டு சுடாமணி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இந்தாங்க இதுதான் வந்துட்டு சுடாமணி அவங்களோட திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் பேக் மாதிரி வந்துட்டு கையில் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு கவர் மாதிரி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை கொடுக்க, இது என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, இது அவங்க இத்தனை வருஷம் உங்களுக்காக உழைச்ச உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுக்க, அதை பார்த்து வந்துட்டு குடும்பத்தில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமேட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை இந்த திக்க சண்முகத்துக்கிட்டலாம் சைன் வாங்கிட்டு, சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிளம்பிட. அடுத்து வந்துட்டு அந்த ட்ராவல் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சுடாமணி அவங்களோட சேலை இருக்குது. அவங்க அப்பா வந்துட்டு அந்த சேலையும் பார்த்துக்கிறாங்க, சுடாமணி ஃபோட்டோவையும் பார்த்துக்கிறாங்க. இந்த திக்கம் அந்த சேலையை கையில் வச்சு சண்முகம் அப்படியே முகத்தில் பொத்தி வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எங்களை விட்டு போயிட்டே தாய், வந்து கொஞ்ச நாள் தான் இருந்த, எங்களை எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்ட, எங்கள் கூடயே நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி விட்டுட்டு போயிட்டேல, எங்களை அனாதையாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு ஒரு டைரி மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அதை படித்து சண்முகம் வந்துட்டு அழுதுட்டு இருக்க, டே என்னடா இது, எதுக்காக இப்படி அழுகிற, அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, முழுக்க எங்களை பற்றி தான் எழுதி வச்சிருக்கு ஃபுல்லாத்தையுமே, நாங்கள் எப்போ பிறந்தோம், எந்த தேதி முதற்கொண்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அழாதடா அதை குர்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாடா அத்தை, உங்களை பற்றி தான் எல்லாம் எழுதியிருக்காங்க, அதுலேயும் பாரு நாளைக்கு இசைக்கியோட பிறந்தநாள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என் குலசாமி, என்னை நம்பி வந்தியே, ஆனால் இப்படி போயிட்டியே, எங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருக்கே ஒவ்வொரு நிமிஷமும், அந்த பாலா போனவன் உன் உசுரை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு தான் உன்னை விட்டுருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக, மாமா அழாதீங்க மாமா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க ரத்னா சொல்கிறாங்க, அம்மாவுக்கு நம்ம ஞாபகம் தானே ஃபுல்லாமே இருந்திருக்கோம், ஆனால் அப்பேற்பட்ட அம்மா கூட நமக்கு இருக்க கொடுத்து வைக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக, ரத்னா நீயும் அடி, ஏன்டி ஆறுதல் சொல்கிற, நீயே வந்துட்டு அழலாமா, இங்கே பாரு சண்முகம், நீ தைரியமா இரு, இப்படியெல்லாம் அழுகாதடா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி அத்தை அழுகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.